ஸோ இன்னைக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிப்படுத்த இது சபையின் அழைப்பு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறது தான், நீதிப்படுத்தப்படுறது. ஓகே, ஓகே. அதில் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீதினா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ வந்து காலிங் ஆஃப் தி சர்ச் சொல்கிறது தலைப்பு. சர்ச் பார்ட் 1. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா வந்து சபை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு சிருஷ்டி. ஓகே, படைப்பு சொல்லி பார்க்குறோம். படைப்புனா என்னதுன்னா ஒரு புதுசாக ஒன்று உருவாக்குறாரு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் இருக்கு, என்னதுன்னா ஒரு பேர்டு, எல்லா அனிமல்ஸு, எல்லாம் ஃபிஷ்ஷு, மீன், எல்லாம் மிருகங்கள், அதெல்லாம் எல்லாத்தையுமே தேவன் வந்து படைக்கிறார். ஓகே, இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா வந்து பூமியானது பிறப்பிக்க கிடவுது, நிலமானது பிறப்பிக்க கிடவு, தண்ணியானது பிறப்பிக்க கிடவுது, இவால்வ் இதை போட்டுரும். ஓகே, ஆனா மனுஷனை மட்டும் என்னதுன்னா மனிதனை நம் சாயலாக உண்டாக்குவோமாக சொல்லி நம்ம பார்க்குறோம். சாயலாக உண்டாக்குவோமாக சொல்லும்போது தேவன் அவரே வந்து என்ன பண்றாரு, உருவாக்குறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் வந்து பிறப்பிக்க கடவுள் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனா வந்து இது நம்ம உண்டாக்குவோமா சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா. ஸோ அந்த மாதிரி தேவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு புதிய படைப்பு ஒன்று படைக்கிறார். ஓகே, இது வரைக்கும் இல்லாத ஒரு படைப்பு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன். அதான் வந்து சபை. ஏன்னா அது படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் பார்த்துட்டு தெரியுங்களா? இல்லைண்ணா, அங்கே பார்த்துக்கோங்க. சரி, 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஸோ நற்கிரியைகளை செய்யறதுக்காக தேவனுடைய செய்கையா இருக்கணும். தேவனுடைய செய்கை என்ன சொல்றீங்கன்னா ஹேண்டி ஒர்க், படைப்பு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். எபேசியன்ஸ் கிரேக்கத்தில் 2:10. தேவனுடைய செய்கை சொல்லும்போது என்னதுன்னா அதுக்கு ஒர்க்மேன்ஷிப் சொல்லி சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா ஒர்க்மேன்ஷிப். ஒர்க்மேன்ஷிப் என்னதுன்னா ஒரு கம்பெனியில வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது. மேனுஃபேக்சரிங்னா என்னதுன்னா அது ப்ரொடக்ஷன், ஏகப்பட்ட காரு, ஏகப்பட்ட பைக்கு, அதெல்லாம் வரும். ஓகேவா? ஆனா ஒர்க்மேன்ஷிப் சொல்றது வந்து ஒரு ஓவியன் வந்து வரையறது. அதுக்கு என்னதுன்னா மெனக்கெடுவாங்க. ஓகே, என்னன்னா தேவன் என்ன பண்றாரா, நம்மள வந்து செதுக்குறாரோ. ஒர்க்மேன்ஷிப். கவிதை எழுதுறது பார்த்துருப்பீங்களா? அதுக்கு பொறுமையா வந்து கவிதையை வந்து இப்படி எழுதலாமா யோசிச்சு எழுதுவாங்க. ரொம்ப யோசிச்சு பார்த்து செய்யறது. அதுதான் வந்து இந்த வார்த்தை ஒர்க்மேன்ஷிப். இது பாத்தீங்கன்னா பொய்மா சொல்றது பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போயம்னா தெரியும்ல, கவிதை. ஃப்ரம் விச் கிரீக் வேர்டு போயம்
பார்த்தீங்கன்னா இந்த பொய்மா. போயம் சொல்றது வந்து எந்த வார்த்தையில இருந்தது பார்த்தீங்கன்னா பொய் மா சொல்ற இந்த கிரேக்க வார்த்தை. ஓகே ஓகே. புரியுதா? ஆமா. அதுதான் நம்ம இங்க பார்க்குற பொய்மா. ஓகே. புரியுதா? ஓகே. தட் மேட் ஆர் கிரியேட்டட். ஸோ நம்ம கவிதை சொல்றது பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ நீங்க அந்த வார்த்தையை வந்து படிக்கும்போது நீங்க செய்கையா இருக்க சொல்றது கவிதையா இருக்க சொல்லி படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கவிதையா இருக்கிறோம் அப்படிங்களா? ஆமா. ஓகே. கவிதையா இருக்கிறோம். தேவனுடைய கவிதையா இருக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா அதான் அந்த வார்த்தையா. பொய்மா சொல்றது. போயம் சொல்றது வந்து அது எந்த வார்த்தைனா பொய்மா சொல்றது. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். பொய்மா இந்த வார்த்தை. புரியுதா? ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் இருக்கு அந்த வார்த்தை. ஒன்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இன்னொன்று ரோமர் 1:20. எப்படி நான் படிக்குவானே? படிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவருக்கு போக்கு சொல்ல இடங்கள் உண்டாக்கப்பட்டவைகள் சொல்லி போட்டிருக்கீங்களா? பொய்மா. ஆமா. கவிதை போல வந்து அது இருக்கா. ஓகே. அது ஒரு ஆர்ட் மாதிரி என்ன பண்றாரு, வரைஞ்சிருக்காரு. ஓகே. அண்ட சராசரமா இருக்கட்டும் எல்லாமே. ஓகேவா? இதை எதை பத்தி பேசுறாங்கன்னா வந்து அந்த அண்டா சராசரத்தை பத்தி பேசுறாங்க. வானங்கள். ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னாலே வந்து கவிதை மாதிரி இருக்கும். செமையா இருக்கும். நேரத்துல நீங்க போனீங்கன்னா வந்து அது பேசாமலே பேசுது. ஆமா. நல்ல பிளசண்டா இருக்கும். இதுதான் வந்து தாவீது சொல்லுவார் என்னதுன்னா சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கரங்களின் கிரியை. இதுதான் இங்கேயும் வரது. அந்த பொய்மா அந்த வார்த்தை தான் எபிரேயத்துல இது இருக்கிறது. ஓகே ஓகே. கரங்களின் கிரியை. ஓகே. அது எப்படி இருக்குதா? வானங்கள் வந்து ஒரு ஆர்ட் போல இருக்கும், கவிதை போல இருக்கும். ஓகே. ஸோ நாளுக்கு நாள் அறிவை உணர்த்துகிறது. அது பேசாமல் பேசுது எல்லாமே. ஸோ அதுக்கு சத்தமும் இல்லை. அதுக்கு ஆமா. அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா வந்து தேவனுடைய படைப்பு அந்த மாதிரி படைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு படைப்பை தான் வந்து தேவன் இப்ப வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் தேவன் என்ன பண்றாராம், நம்மள பண்றாராம். ஓகே. அதான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். இதுதான் சபை. ஓகேவா? அந்த சபையோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு. அதுல இது ஃபர்ஸ்ட் பாக்குறோம். நம்ம வந்து தேவனுடைய ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிரியேஷன், புது சிருஷ்டி சொல்லி நம்ம பார்க்கும்போது படிங்க 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த என்னதுன்னா இது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பழைய வாழ்க்கை, நான் கெட்டவனா இருந்தேன், நான் புது மனுஷன் ஆயிட்டேன், மாறிட்டேன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது புது சிருஷ்டி கிடையாது. அது மனம் திரும்பிய ஒரு மனுஷன். ஓகே. புது சிருஷ்டிப்பு சொல்லும் போது வந்து என்னதுன்னா இப்போ வந்து உங்க கையில ஒரு என்னது ஒரு புதிய படைப்பு உருவாக்கப்படுறது. ஓகே. அதான் வந்து புது சிருஷ்டி, புது படைப்பு. ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே வந்து திருப்பி கொடுக்கறது கிடையாது. இருக்கிறதே வந்து மனமாற்றம் அடைஞ்ச சொல்றது கிடையாது. அந்த ஃபுல் அதோடைய பாடி முதற்கொண்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிறது தான் வந்து புதிய சிருஷ்டி. ஓகே ஓகே. ஸோ இதுதான் இங்கேயும் சொல்ல வராங்க.
இந்த இடத்துலயும். ஓகே. வேணா படிக்கலாம். அதுல 11 பாருங்க. 11ல இருந்தானே. இல்ல 5:1 இருந்தே பாருங்க. 1ல 5:1 மாம்சீக சரீரத்தை மாத்திட்டு ஆமா ஆமா ஆமா. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாங்க? பூமிக்குரிய கூடாரம்னா எதை சொல்றாங்க? இதுதான் நம்முடைய சரீரத்தை சொல்றாங்க. சரீரத்தை சொல்றாங்க. அப்ப புது சிருஷ்டினா வந்து நம்மளுடைய அந்த மனதை பத்தி பேசிட்டு இருக்காங்களா, இல்லைன்னா வந்து ஒட்டுமொத்த சரீரம்? இப்ப என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது இல்ல, சரீரம் மட்டும் தான் வந்து டிஃப்ரெண்ட். ஆமா. ஓகே. இப்போ நம்ம கிட்ட வந்து சத்தியமா இருக்கட்டும், இல்ல தேவனுடைய அந்த பரிசுத்தவியா இருக்கட்டும், இல்ல அந்த சிந்தையா இருக்கட்டும், ஓகே, உயிர் நடமாடுகிற ஒரு மனுஷன் கிரியை செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே எது மூலமா தான் நம்ம செயல்படுறோம்? இந்த சரீரம் மூலமா தான். சரீரம் மூலமா தான். அதனாலதான் இது என்னதுன்னா ஒரு கோப்பைனா என்னதுன்னா ஒரு தண்ணி தேக்கி வைக்கிற ஒரு இடம். தேக்கி வைக்கிற இடம். ஓகே ஓகே. அதான் இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு மண்பாண்டம் சொல்லி சொல்றாங்க. மண்பாண்டம். ஆமா ஆமா. அது மாதிரி இது உடைந்து என்ன ஆகணுமா, இன்னொன்னு பானைக்குள்ள போகணுமா. ஓகே. அப்ப சரீரமான்றது மாற்றப்படுது. ஓகே ஓகே. அப்ப என்னதுன்னா இந்த பர்டிகுலர் சபையின் அழைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து தேவன் என்ன பண்றாரா, அவங்களுக்கு வேற ஒரு சரீரத்தை கொடுக்குறாரு. அதுதான் இங்க நம்ம பாக்குறது. அப்படியே படிங்க. இப்போ நித்திய சரீரம். ஆமா. தேவனால் கட்டப்படாத கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, கைவேலை இல்லாத, மனுஷனுடைய கைவேலை இல்லாத தேவனால் கட்டப்படுகிற. ஆமா. இதான் நம்ம பாருங்க போய்ப்பான். ஓகேவா? ஓகே. அப்படியே படிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். போர்வை தரித்தனா எப்பயுமே நாங்க ஒரு சரீரம் வேணும், எங்களுக்கு வேணும். ஓகே. அது என்னதுன்னா இந்த சரீரம் போயிட்டு அந்த ஆவிக்குரிய சரீரத்துல மாற்றப்படும். எந்த சரீரத்துல இருக்காரோ அந்த சரீரம் எங்களுக்கு வேணும். ஓகே. அதான் அவர் வரும்போது அவருடைய ரூபத்திலே நம்ம காணப்படுவோம் சொல்லி சொல்றது. ஓகேவா? ஓகே. 1 யோவான் 3:2. ஓகே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அச்சாரம்னா என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்தாவிய தேவன் என்ன பண்றாரு? ஒரு நிச்சயமா கொடுக்குறாரு. ஓகே, நீங்க கண்டிப்பா என்ன பண்ண போறீங்க? இயேசு கிறிஸ்துவின் வருகையில உங்க மாம்சீக சரீரம் மறுரூபமாகும் சரியா மாறுது. அழிவுள்ளது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறும் சொல்லி நான் படிக்கிறேன். என்ன பேசுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதிய சிருஷ்டி சொல்லும் போது என்னதுன்னா, அது வந்து மனமாற்றமோ தலைமாற்றமோ அதெல்லாம் கிடையாது. உருவாக்குற ஒரு பொருள். ஓகே, முன்னாடியும் கிடையாது, இதுக்கப்புறமா வரப்போறது கிடையாது. ஒரு புதுசான ஒரு படைப்பு வந்து தேவன் படைக்கிறாரு. அது என்னன்னா, பூமிக்குரிய ஒரு மனுஷன் என்ன வரானா வந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாற்றப்படுறது. அப்ப ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாற்றப்படணும்னா அங்க வந்து ஒரு புதுசான என்ன பண்ணும், அந்த ஆவிக்குரிய சரீரம் உருவாக்கப்படும். அந்த ஜென்மிக்கப்படுறதுதான் என்ன பண்றோம், இந்த மாம்சீக சரீரத்துல இருந்து அந்த ஆவிக்குரிய சரீரத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான ஜென்மிக்கப்படுறதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. வந்து ஒரு குழந்தை பூமியில வர்றதுக்கு முன்னாடி அது கருவா வந்து வயிற்றுல இருக்குதோ, அது கொஞ்சமா வளர்ந்து ஜென்மிக்கப்பட்டு அது 9-10 மாசம் ஆகும்போது என்ன ஆகுது, பூமிக்கு தயாராகுதோ நம்ம என்ன பண்றோமா, ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாறுறதுக்கு என்ன பண்றோமா, அதான் சொல்லி பாக்குறோம். ஓகே. இதுதான் பைபிள் சொல்றாங்க. ஓகே, அதனாலதான் வந்து நீ மறுபடியும் பிறக்கணும் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அங்க வந்து ஒரு பிறப்பு இருக்குதோ அதே மாதிரி இங்கேயே ஒரு பிறப்பு இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா தேவனால் பிறந்தவர்கள் சொல்லிட்டு ஒரு வசனம் கூட போட்டிருக்கோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஓகே, மனுஷனோட சித்தமோ புருஷனோட சித்தமோ அதெல்லாம் கிடையாது. தேவனால் பிறந்தவர்கள் சொல்லும் போது என்னதுன்னா, இந்த மனிதர்கள் பூமியில பிறந்துட்டாங்க. பிறந்துட்ட பிறகு
அவங்க ஜென்மிக்கப்படுறது வந்து யாருனால? இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கொண்ட பிறகு என்ன பண்றாங்களாம்? தேவனால் யார் தேவன் தெரிந்து கொண்டாரோ அவங்களை என்ன பண்றாரு? ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க? அந்த சரீரத்துக்கு என்ன பண்றாங்களா? மாறிட்டு இருக்காங்க. ஓகே, அதான் புதிய சிஸ்டிக்கு சொல்லி பார்க்கணும். ஓகே ஓகே, எழுதிக்கோங்க இந்த விஷயத்தை. ஓகேப்பா. ஸோ இதே மாதிரி எஃபிஷியன்ஸ் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஓகே, புதிய மனுஷன், நியூ செல்ஃப். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா வந்து அந்த புதிய சிருஷ்டி சொல்றதா இருக்கு சொல்றோம். ஓகே, கலாத்தியர்லயும் ஒரு வசனம் வரலன்னா கலாத்தியர் 6:15. அதான் கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்கு. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஓகே, என்னதுன்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பாய். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் டீப்பா போனோம்னா வந்து அது நம்ம தேவனுடைய சாயலுக்கே மாற்றப்படுறோம். தேவனுடைய சாயலுக்கு. தேவ சாயல் என்னது? ரூபம் கிடையாது. ஓகே, அவர் ரூபம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இது இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். ஆனா அவருக்கு வந்து எப்படி சாகாம இருக்குதோ என்ன பண்றாரா, இனி அழிக்கவே முடியாது அவங்கள. ஓகே, அந்த மாதிரி ஒரு சரீரத்துக்கு கொண்டு போறாரு. தூதனா இருக்கட்டும், ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு நார்மல் சரீரம் தான், அதை வந்து அழிக்க முடியும். ஆனா இப்ப எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்தாரு. ஓகே, அந்த பரலோக சரீரத்தை விட்டுட்டு தான் வந்தாரு. ஓகே, அந்த பரலோக சரீரத்தை விட்டுட்டு வந்தாருன்னா அந்த சரீரம் என்ன பண்ணுச்சு? மாம்சீக சரீரமா பூமியில வந்து ஜென்மிக்கப்பட்டு அது வளர்ந்து, ஓகே, மேரி வயிற்றுல இருந்து வளர்ந்து அப்புறம் அப்படியே ஒரு குழந்தையா வந்து இயேசு கிறிஸ்து மனுஷனா இருந்தா சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? என்ன ஆகுறாருன்னா வந்து மரித்து உயிர்த்தெழும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு புதிய சிருஷ்டிப்பு அது. ஓகேவா? டக்குன்னு என்ன ஆகுதுன்னா அந்த பாடி வந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் மாறுது. ஓகேவா? சோ அப்ப முன்னாடி இருந்த இயேசு கிறிஸ்து முன்னாடி இருந்த அந்த சரீரம் வந்து என்ன பாத்தீங்கன்னா அது அழிஞ்சு என்ன ஆகுதுன்னா
வேற ஒரு சின்ன குழந்தையா வந்து ஒரு ஒரு கருவா வந்து என்ன ஆகுதுன்னா உருவாகி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ தூதர்களோட சரீரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். அதனால தான் சாத்தான் கூட என்ன பண்றான், அழிக்கப்படுறான் சொல்லி பார்க்குறோம். ஓகே. 2ஆம் மரணத்துல. ஓகேவா? ஆமா. ஒரு நித்திஜன் கொடுத்துருக்காரு. எல்லாருமே தூதர்கள் எல்லாருமே நித்திஜனோட இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா அவங்கள அழிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் ஆதிமமே காட்டுள்ள தூதர்களுக்கு வந்து நியாயத்திற்கு வந்து மரணம் செய்ய வந்துச்சுன்னா வச்சிருக்கு. ஆமா. அவங்கள அழிக்க முடியும். ஓகே, அந்த வல்லமை வந்து தேவனுக்கு இருக்கு. ஆனா தேவன் வந்து பாத்தீங்கன்னா சாகாமை உள்ளவர், அவரை அழிக்க முடியாது. அந்த தன்மையை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல சபைக்கு என்ன பண்றாருன்னா அழிவுக்குரியது அழியாமை தடுத்துக் கொள்ளும். அழியாமை நித்தியத்து அதான் என்ன சொல்றாங்கன்னா வந்து இம்மார்டாலிட்டி. ஓகே, சாகாமை. ஓகே. 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். இன்றைக்கு வாழ்வாங்க. ஆனா என்ன அவங்க என்ன பண்றாங்களா, மகிமை கனம் அழியாமை சாக முடியாத ஒரு நிலைமைக்கு. ஓகேவா? ஓகே. ஆமா. அது தேவனுக்கு மட்டும் தான் இருந்தது. அந்த நிலைமைக்கு என்ன பண்றாங்களா, நம்மளும் போறோமா, சபைக்கு கொடுக்குது. ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்றபடியான சரீரத்தை தேவன் வந்து என்ன பண்றாரு, கொடுக்குறேன். ஓகேவா? அதுதான் நம்ம என்ன இங்கே நம்ம 3ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது என்னன்னா, படைக்கப்பட்டவருடைய ரூபத்துக்கு ஒப்பதான் மாறணும். ஆமா. 3:10 படிங்க. ஆமா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அவருடைய பூர்ண அறிவு அடையும்படிக்கு நம்ம என்ன பண்ணோம், புதிய மனுஷனை தரித்து சாயலை. ஸோ இதுதான் நம்ம நிறைய இடத்துல கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியர் 5:17 படிச்சு புது சிருஷ்டி சொல்லிட்டு எல்லாமே அதுல படிக்கிறோம். அதே மாதிரி நம்ம சபை சர்ச் சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூவை நீங்க வந்து எங்க பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்ஸ்ல வரலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் ஏற்கனவே படிச்சதுதான். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தர்லினார். ஓகே, தலையாக தந்தர்லினார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ சபைக்கு அவரை தலையாக தந்தர்லினார். யார? இயேசு கிறிஸ்துவ. ஆமா. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து இந்த இந்த இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு டயக்ராம் போட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சபை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட மக்கள். அவங்க எங்க இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா உலகத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஓகே, அவங்க எப்பன்னா இயேசு கிறிஸ்துவின் ஃபர்ஸ்ட் வருகையில இருந்து கம்மிங் கேப்ல இருந்த மக்கள். ஓகேவா? ஓகே. அவங்களை என்ன பண்றாருன்னா தேவன் வந்து சூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாம் உலகத்துல சூஸ் பண்ணிருக்காரு, இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி. ஓகே, சூஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள அவங்கள வந்து பேப்டிசம் எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, வளர்றாங்க. அவங்க என்ன வராங்கன்னா அவங்க தான் சர்ச்சு. என்ன ஆகணும், கடைசியில வந்து மெச்சூர் ஆகணும், நிறைவான வளர்ச்சிக்குள்ள வரணுமா. ஓகே, ஆமா, அதுதான் இங்க கோல். இப்போ இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா முதலாம் வருகையில வந்தாரு.
எதுக்குன்னா ஆதாமுக்கு ஈடுபலியா. ஈடுபலியா கொடுக்கறது, ரான்சம். ஓகேவா? ஓகே. கொடுத்தாரு. அதே நேரத்துல இது வந்து டெத், இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கணும், அவ்வளவுதான். ஆமா ஆமா. சிம்பிள். ஒருத்தர் 500 ரூபா ஃபைன்னா 500 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆமா. ஓகே, மரணம். ஓகேவா? ஆமா. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பாடுபட்டு மரிச்சார். எதுக்காக பாடுகள் தேவை? ஓகே. ஓகே. எக்ஸாம்பிள் 500 ரூபா ஃபைன் இருக்கும்போது 500 ரூபா ஃபைன் கொடுக்க காசு கொடுத்தா விட்டுறணும். ஆமா. அது காசு கொடுத்தாச்சு, விட்டாச்சு. ஆனா காசு கொடுத்தவர் இருக்க பாத்தீங்களா, ஃப்ரெண்ட் வந்தார் பாத்தீங்களா 500 ரூபா காசு கொடுத்ததுக்கு, அவர் வந்து போலீஸ்காரர் வந்து பயங்கரமா அடிக்கிறார், போட்டு அடின்னு அடிக்கிறாரு. எதுக்காக அடி வாங்குறது? எதுக்காக? காசு கொடுத்தாச்சு. ஆமா, விட்டுறணும். அப்ப என்னதுன்னா ஆதாமுக்கு ஈடு வழியா கொடுக்கறது வந்து முடிஞ்சிச்சு, மரணம். ஓகேவா? பயங்கர பாடுகள் வழியா போனோம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, நம்ம ஏற்கனவே படிச்சதுதான், ஐசையா 53 அவர் நொறுக்க சித்தமாகி. அவர் எதுக்கு நொறுக்கணும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாடுகள் வழியா போனாராம். ஓகே. ஆமா. அத 10ஆம் வசனம் படிங்க. எத்தனாவதுலனா? 2, எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்ப எதுக்காக காட் வந்து இந்த பாடுகள் கொடுத்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைகள் சொல்லும்போது என்னதுன்னா சொல்லும்போது என்னன்னா சபை, சபையை வந்து மகிமை கொண்டு வரணுமா, மகிமையை கொண்டு வரணும். ஓகே. அப்போ அதுக்கு வந்து என்ன ஒரு முன்னோடியா ஒருத்தர் போகணும். ஓகே. இவ்வளவு பாடுகள் இருந்தாலும் இப்படிதான் நீ நடக்கணும் சொல்லி ஒருத்தர் காமிக்கணும், எக்ஸாம்பிள். ஓகே. ஓகேவா? இப்ப இயேசு கிறிஸ்து வெறும் மரிச்சிட்டு போயிட்டு இருந்தாருன்னா ஆதாம் மூலமா வந்து மரணத்துல இருந்து விடுதலை கிடைச்சு. தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு சபையை சூஸ் பண்றாரு. ஓகேவா? அவங்கள வந்து அவரோட கூட உன்னதங்களுக்கு கொண்டு போகணும். ஆமா, ஓகே. அப்ப என்ன பண்ணணும், எப்படி போகணும் சொல்ற ஒரு வழியை காமிக்கணும், முன்மாதிரி. அப்ப அதுக்காக என்ன பண்றாரு, கிரைஸ்ட் வந்து உபத்திரத்தினால் பூர்ணப்படுத்தினார். ஓகே. அப்ப அவரை பின்பற்றவங்க என்ன பண்ணுமா, அதே வழியில நம்ம போறோம், ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே. புரியுதா எதுக்காக சஃபரிங் சொல்லிட்டு? ஆமா. அதுதான் அப்படியே படிச்சீங்கன்னா 17-18. அன்றியும் அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓகே. எவ்விதத்திலும் என்ன பண்ணுமா, சகோதரர்களுக்கு ஒப்பாக இருக்கணும். சகோதரர்கள் யாரு? ஏன்னா இப்ப அப்பாவுடைய பசங்க நம்ம சபை ஆயிட்டாச்சுன்னா அப்போ இயேசு கிறிஸ்து யார்? நம்மளுடைய மூத்த சகோதரர். அவர் தான் ஃபர்ஸ்ட் மூத்த சகோதரர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம் படிங்க. அதுலயே ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல 11ஆம் வசனம். சாரி. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்த செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். பாத்தீங்கன்னா என்ன புரியுது, அவர் நம்மள சகோதரர் சொல்றதுக்கு வெட்கப்படல அப்படிங்கிறாரு. வெட்கப்படல, அது ஓகே, புரியுது. இப்ப என்ன, எதனால நம்ம சகோதரர் ஆயிட்டோம்னா அப்பாவோட பசங்கள ஆயிட்டோம் நம்ம. ஆமா. ஓகே. பார்க்க போறோம். ஓகேவா? ஆனா நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்து பாடுபடுறதுக்கான காரணமே எதுக்குன்னா, சிலுவை பாடுகள் எதுக்காக சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சபைக்காக தான். ஓகே.
ஓகே. உலக மக்களுக்காக கிடையாது. கிடையாது. ஆஹா. நான் சொல்றது வெறும் பாடுகள் மட்டும். பாடுகள் மட்டும் எதுக்காக படணும்? ஓகே. ஆமா. மரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே மீட்பு ஆ. கொடுக்கும். அது காசு கொடுக்கணும். ₹500 ஆ. கொடுத்தா ஃபைன் கொடுத்தா விட்டுருவாங்க. ஓகேவா? விட்டுருவாங்க. ஆமா. ஆதாமுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. அப்ப அதுக்கு ஆமா. ஈடுபலி என்ன கொடுக்கணும்? ஜீவனை கிறிஸ்து அவர் மறிக்கணும். ஆமா. மரிக்கணும். அதான். ஆனா ஆமா. பாடுகள் சொல்றது வந்து என்னதுன்னா, கஷ்டங்கள் எதுக்காக சொல்லி பாத்தீங்கன்னா, பைபிள் தெளிவா இங்க வசனம் என்ன பண்றதுன்னா, சகோதரர்கள் நிமித்தம். ஆமா. சகோதரர்கள் நிமித்தம். ஓகேவா? ஓகே. அவர் என்ன பண்றாராம்? அவர் வந்து சோதிக்கப்படுறவங்களுக்கு தானே சோதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக உதவி இருக்கிறார். செய்வர அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் கிருபையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசிரியர் தேவன் என்ன பண்றாராம்? அவரை உருவாக்குறாரு. ஆமா. ஆமா. இதான் 2 பாயிண்ட். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு. மரணத்தை நீக்குறாரு. ஆனா ஏன் பாடுகள் வழியா போகணும்? கஷ்டங்கள் வழியா போகணும் சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து சபையை வந்து என்ன பண்றாரு? எக்ஸாம்பிளா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே. அதனால அந்த வழியில போறவங்களுக்கு கிருபை உள்ளவரா இருக்காரு சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா 1 தீமோத்தேயு அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஒன்னு பேதுருவானா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ல இருந்து படிங்க. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த சபை நிமித்தமாக. ஓகே. ஓகே. சொல்லிட்டு பவுலோ வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. நான் எப்படி கிறிஸ்து பின்பற்றனோ நீங்க என்ன சொல்லி. ஆமா. மாடல் ரோல் மாடல். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஓகே. அப்புறம் நாம் விசுவாசம் இல்லாம இருந்தா அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமா. சோ அப்ப என்னதுன்னா, நம்மளுக்கு முன்மொழியா இருக்கிறதுனால என்னதுன்னா, அவரோட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். ஓகே. ஓகே. பாடுகளை சகித்தோமானால் அவருடைய ஆளுகை செய்வோம். அவர் தான் வந்து போனாரு இயேசு கிறிஸ்து. ஓகே. தன் முன்னாடி இருக்க சந்தோஷத்துக்கு பொருட்டு என்ன பண்ணல? அவர் அவமானத்தை சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பக்கத்துல போய் உட்கார்ந்தாராம். எங்க இருக்கு அந்த வசனம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சோ அப்ப பாடுகள் வழியா தான் இயேசு கிறிஸ்து போனாரு. அந்த வழியா தான் நம்மளும் போகணும்னு சொல்றதுக்கு அந்த ரோட் மாடல் சொல்லி போறோம். ஓகே. இப்போ என்னன்னு சொல்லி பாக்குறீங்கன்னா வந்து சபையானது வந்து காடோடைய பாயிண்ட். ஓகேவா? இயேசு கிறிஸ்து கண்டிப்பா மீட்பு தந்த வந்தார், மீட்கும் பொருள் தந்தார் கொடுத்துட்டார். ஓகேவா? ஆனா இப்ப நம்ம சபையின் அழைப்பு ஏன் பாக்குறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய இந்த 2000 வருஷமா இருக்கிற போக்கஸ் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில இருந்து 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கிற போக்கஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலக மக்கள் கிடையாது, சபை. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் சபை சொல்லி பாக்குறோம்னா வந்து இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யங்கள் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரா விஜய் ஆயிட்டாரு. அதுக்கு எலெக்ஷன் நடந்தது. ஓகேவா? 234 தொகுதிகள்ல அத்தனை தொகுதிகள் இருக்கு. அத்தனை மினிஸ்டர் சேர்ந்து ஜாயின் பண்றாங்க. அதுல பாதிக்கு மேல 118 தொகுதிக்கு மேல வின் ஆச்சுன்னா அவரு ரூல் பண்ணலாம், ஆளுகை பண்ணலாம், சீஃப் மினிஸ்டரா ஆகலாம் சொல்றதுதான் இங்க இருக்கு. ஆனா அங்க இருக்க மக்கள் வந்து உண்மையிலே தகுதியான மக்களா போறவங்க இல்லைன்னா உண்மையிலே வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் இருக்க ஒரு தகுதியானவரா சொல்லி எப்படி டெஸ்ட் வைக்கிறது? என்ன டெஸ்ட் எழுதி வந்து அந்த பதவிக்கு போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IPS IAS போறோம்னா என்ன பண்றாங்க? அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து டெஸ்ட் எழுதி ஓகே உண்மையிலேயே அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கு சொல்லி அவ்வளவு தகுதி பண்றாங்க. ஆனா இப்போ பொலிட்டிஷியன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த தகுதியே கிடையாது. ஆமா. ஆனா தேவன் என்ன பண்றாரா, ஒரு
பயங்கரமான ராஜ்யத்தை உண்டு பண்றாரு. வேறே ஜனத்துக்கு விடப்படுவது. ஓகே, ஒரு ராஜ்யம் உண்டாகுது. ஓகே, அதாவது வரப்போற ராஜ்யம். கிங்டம் ஆஃப் காட். இந்த சபையானது என்ன பண்ணும்? இயேசு கிறிஸ்து கூட ஆளுகை பண்ணும். ஓகே, புரியுதா? ஓகே. அப்போ ஆளுகை பண்ணோம்னா இங்க இருக்க மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இயேசு மாதிரி குவாலிஃபை ஆயிருக்கணும். ஓகேவா? அந்த குவாலிஃபிகேஷன் தான் இங்க போயிட்டு இருக்கு. ஓகே. தேவன் வந்து சத்தியத்தை கொடுத்துட்டாரு. தேவன் வந்து அவங்களுக்கு வந்து அறிவு, ஞானம் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா என்ன பண்ணணும்? அவங்க உண்மையுள்ளவங்களா இருக்கணும். எல்லா பாடுகள் மத்தியிலேயே என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்தாரோ, எப்படி உண்மையுள்ளவரா இருந்தாரோ அதே மாதிரி உண்மையுள்ளவங்களா இருக்கணும். இதுதான். இப்போ உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க வந்து விஜய் வந்து என்ன பண்றாரா, உங்ககிட்ட வந்து நீங்க என்னுடைய இது மதுரை மாவட்டத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஏரியா நீங்க எடுத்துக்கோங்க சொல்லி சொல்றாரு கூப்பிட்டு. அப்போ உங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடுறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? ஆனா அதை காட்டுல நீங்க சந்தோஷப்பட வேண்டியது என்னதுன்னா, தேவனே என்ன பண்றாரு? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்ன பண்றாரு? நம்மள வந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யம். இது வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஆனா இது வந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யத்துல வந்து நம்மள என்ன பண்றாராம்? அங்க ஆளுகை பண்ண வைக்கிறாரு. ஆளுகை பெண்ணா கூப்பிடுறாரு சொல்லி பாக்குறோம். இந்த அளவு நம்ம வந்து தயாராகணும். நம்மளோட முழு இருதயம், சரீரம், யோசிக்கிற சிந்தைகள் எல்லாமே என்ன ஆகணும்? அத பத்தின இதுல யோசனையில இருக்கணும். அதை பத்தின கிரியையில நம்ம செய்யறவங்களா இருக்கணும்னு சொல்லி போடுறோம். அதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் நம்ம பூமியை வந்து ஆளுகை பண்ண போறது கிடையாதுதான். இந்த ஆளுகை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அண்ட சராசரி இயேசு கிறிஸ்து கீழே வருதான். ஓகே, சபை வந்து அதுல வந்து ஒரு பங்கா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஏன்னா படிங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 16ல இருந்து 20 இருக்கு. கொலோசியர் 1:16. 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் ஒட்டுமொத்தமா சகலமும் அவருக்கு எல்லாமே அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கென்றும்னா அவருக்காக பண்ணுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளேயும் வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஓகே, என்ன பண்றாங்க? பூமியில இருக்கிறதையும் பரலோகத்துல இருக்கிறதையும் கிறிஸ்துக்குள்ள ஆக்குறாங்களாம். அப்ப ஒப்புரவு ஆக்குறதுன்னா என்னதுன்னா ஒட்டுமொத்தமா அண்ட சராசரமும் யார் கீழே வருது? கிறிஸ்து கீழே வருது. கிறிஸ்து கீழே வந்துருது. ஆமா. அப்ப கிறிஸ்து கீழே வரும்போது கிறிஸ்து மட்டும் தனியால் கிடையாது, கிறிஸ்து தலையா இருக்கு. அவர் கூட யார் இருக்காங்க? கீழே ஒரு சரீரம் இருக்கு, சபை நம்ம இருக்கோம். சபை. ஓகேவா? அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரோ நான் வந்து உங்களுக்கு கூட்டு போற சொல்லும்போது நம்ம சரீரமா என்ன பண்ணணும்? மாம்சமும் ரத்தத்தோடயும் இருக்க முடியாது, ஆவிக்குரிய சரீரத்துல மாற்றப்படணும். ஆமா. இந்த சரீரம் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அழியாமைக்குள்ள போயிட்டாரு. ஓகேவா? வெற்றி சேர்ந்ததுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்கு போயிட்டாரு. நாமத்துக்கு கொடுத்தாரு. அதே விஷயத்துல நம்மளே கொண்டு வராரு தேவன். ஓகே. என்னோட சிங்காசனம் நீங்க வந்து உட்காருங்க சொல்லி சொல்றாரு. ஓகே. சோ இத வந்து நம்மளால இந்த மாம்சீக கண்கள்ல வந்து காண முடியாது, புரியாது. ஆமா. அது நம்ம வந்து படிக்க 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 அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கல ட்ரை பண்ணதான் என்ன பண்ண முடியும்னா அது ஜென்மிக்கப்படும். ஓகேவா? ஜென்மிக்கப்படும். ஓகே. ஏன்னா இது பூமியில பிறந்ததுனால நம்ம பாக்குறதுல பூமிக்குரிய காரியங்கள் தான். பூமிக்குரிய காரியம். ஆமா. இந்த 5 வருஷத்துக்கு பதவி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா தெரியும். ஆனா நிரந்தரமா இருக்கிற அந்த பதவி வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு பெருசா தெரியாது, நான் பாக்கல.
ஓகே. ஆமா. மாம்சீக கண்கள் வந்து என்ன பண்ணாது, அத வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாது. ஓகேவா? ட்ரை பண்ண. ம், ம், ஆனா, ம். நம்ம என்ன பண்ணணுமோ, அத புரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் கிட்ட வந்து வேண்டுதல் கேட்கணும். தேவனே நான் இன்னும் கேட்கணும். தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. தெரிஞ்சுக்கணும். ஆமா. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படைப்பு ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் அண்ட சராசரமே, தூதர்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, சபைக்கு கீழ வராங்க. ஓகே. ஓகே. இயேசு கிறிஸ்து இருக்காரு. இயேசு கிறிஸ்து கூட சபை இருக்கு. அவர் தலையா இருக்காரு. அவங்க 2 பேர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்த தூதர்களா இருக்கட்டும், இந்த பூமியா இருக்கட்டும் எல்லாமே வருது. அண்ட வானம், சராசரம் பூமி எல்லாமே. எல்லாமே வருது சொல்லி போடுறோம். ஓகேவா? ஆனா ஓகே. எல்லாத்துக்கு மேல யார் இருக்கான்னா, தேவன் இருக்காரு. ஓகே. தேவன் இருக்காங்க. ஆமா. எல்லாத்துக்கும் கொடுத்தாரு சொல்லி போடுறோம். இதுதான் வந்து அமைப்பு. இந்த அமைப்பை தான் தேவன் என்ன பண்றாருன்னா உருவாக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே. காலிங் சொல்லி பார்க்குறோம். இதை பத்தி நம்ம டீப்பா பார்க்க போறோம். ஓகே. சில வசனங்கள் பார்க்கலாம். கேட்கும் போதே சொல்லும் போதே நல்லா இருக்கு. அவர் தேவன் எல்லாத்தையும் படைச்சு கிறிஸ்து கொடுத்து அவரோட கூட சபையோட கூட வச்சு ஆளுகை பண்றதுக்கு அவர் அப்படி அழகு பாக்குறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதனால அது வந்து பொய்மா சொல்றாங்க. ஒரு கவிதையா தேவன் வந்து பார்த்து என்ன பண்றாருன்னா ஆளுங்களை சூஸ் பண்றாரு. பொன்னை புடமிடுவது போல என்ன பண்றாராம்? புடமிடுறாரு. எதுக்காகனா வந்து எல்லா அசுத்தங்களும் என்ன பண்ணுமா? நீக்கப்பட்ட ஒரு புறமிட்ட பொண்ணு வந்து எவ்வளவு தமக்கு முன் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். ஓகே. ஒரே நிமிஷம். இதை எழுதிக்கோங்க இப்ப பார்த்தது. ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து அடிக்கடி நம்ம வந்து ஒரு கல்யாண விருந்து, கல்யாணம் சொல்லி கூட நம்ம படிப்போம் பைபிள்ல. ஈவன் நம்ம ஒரு விஷயம் கூட படிக்கலாம். எதுனா மத்திய 22ஆம் அதிகாரத்துல ஒரு வெட்டிங் நடக்கும். படிங்க. 2ஆம் வசனத்துல இருந்து படிக்கவானே. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது.
அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஓகேவா? ஸோ இதில் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண விருந்தை வந்து தேவன் வந்து ஏற்படுத்துறார். ஓகே, யாருக்கு? குமாரன். ஓகே ஓகே. ஆனா பாத்திரவான்களாக இருக்கிற யாரு? இஸ்ரேல் மக்கள் அவங்க வரல, எங்களுக்கு வேலை இருக்கு சொல்லுவாங்க. ஆனா அதனால புஞ்சாதி மக்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த வாய்ப்பு வந்து போட்டு சொல்லி கிடைக்குது. ஆமா, இன்விடேஷன் நடக்க சொல்லுவோம். அதனால அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர் சொல்றது நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அந்த அழைப்புல அந்த மாதிரி சூசிங் தேவன் சூஸ் பண்றாரு. சரி, இதே மாதிரி கல்யாண விருந்தை பத்தி வேற எங்கேயாவது இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா லூக்கா 14:15. ஆ 15 படிக்குவானே? 15 மட்டும் படிங்க. அவருடைய கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவர்களை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். சோ அதுல வந்து போஜனம் பண்றவங்க யாரு? அந்த கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவங்க. ஆமா. இப்போ வந்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடுத்தபடியே நம்ம இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா வந்து அந்த கல்யாணம்னா என்னது? மேரேஜ். ஓகே. நடக்கிறது சொல்லி பார்த்தோம்னா இந்த மத்திய 25 இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்றாரு. 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஓகே, மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமானவர்கள் சொல்லும்போது என்னது? மணவாட்டி 10 கன்னிகைகள் என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, 5 பேர் ஆயத்தமா இருந்தவங்க உள்ள போயிட்டாங்க. கதவும் அடைக்கப்பட்டது சொல்லி இதுவும் பாத்தீங்கன்னா கல்யாண விருந்து. ஓகேவா? இதே மாதிரி நம்ம வந்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவன் கல்யாணம். படிங்க 7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டா, ஆயத்தம் பண்ணினாள். ஆமா, ஆயத்தம் பண்ணினாள் சொல்லி போட்டு. அப்ப அந்த மனைவி யாரு? ஓகே. ஓகே, வேணா படிக்கலாம். நம்ம அப்பனா பாத்தீங்கன்னா கல்யாணம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் தான் அந்த இது சொல்லி சொல்றாரு. அப்ப அது யாரு சொல்லி பார்த்தோம்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எந்த ரகசியம்? முன்னாடி படிங்க. ஆமா, எத்தனை இருந்து படிக்கணும்?
அது 31 இல்ல 25 ஃபர்ஸ்ட் படிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அந்தப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புரியுதா? இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரா? சபையை தான் முன்னாடி கரை திரை இல்லாம சுத்தமா நிப்பாட்டுறதுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஓகேவா? அப்ப நம்ம பார்த்ததுல அந்த 2 பாயிண்ட் கரெக்ட் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுக்கு இணையா வர வந்தாரு. அவர் பாடுபட்டதுக்காக காரணம் என்னதுன்னா இந்த சபைக்காக. ஓகே, அவங்க வந்து பிள்ளைகள் சொல்றாங்க. ஓகே, அவங்கள வந்து சகோதரன் சொல்றாங்க. ஓகே, ஆமா, அவங்கள வந்து ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. ஓகே, அவங்கள வந்து மனவாட்டின்னு சொல்றாங்க. அவ பாத்தீங்கன்னா முழுக்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? சபைதான். இந்த பைபிள் வந்து எழுதப்பட்டதே யாருக்காக சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சபைக்காக தான். ஓகே. ஓகே, ஏன்னா அவங்கதான் என்ன பண்ணுமா வரணும். தேவனுடைய ராஜ்யத்துல வரணும். இவங்க தான் வந்து மனவாட்டியம். அதனாலதான் இது ரகசியமா. அது திருப்பி 32. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ரகசியம். ஓகே, ஆமா. ஹிஸ்டரி சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் சீக்ரெட். ஓகே. ஓகே, அதனால இயேசு கிறிஸ்து வந்து நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? ஆமா. ரகசியம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மட்டும் தான் வெளிப்படுதுதான்? சபைக்கு. உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கான். ஆனா சபைக்கு வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி நம்ம சொல்றத நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஆமா. இது ரகசியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரஜாதி மக்கள் என்ன பண்றாங்க? உள்ள இருக்காங்க இதுல. இந்த ஒரு கூட்டத்துல, சபை சொல்ற அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாருமே இல்ல, உலக மக்கள் எல்லாருமே இல்ல. ஏன்னா இது வழியை கண்டுபிடிக்கிற சிலர் ஃபியூ. அந்த ஃபியூல வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் இருக்காங்க, அப்புறம் ஜென்டைல்ஸ். ஓகேவா? அந்த ஃபியூல அந்த கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். ஓகே, பாத்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டை வந்து ஆளுகை செய்ய போறது பாத்தீங்கன்னா 234 மினிஸ்டர்ஸ். கரெக்ட் தானே? ஆமா. 234 மினிஸ்டர்ஸ். ஆமா. அப்ப 234 மினிஸ்டர்ஸ் வந்து 8 கோடி மக்கள் மத்தியில எத்தனை பேர்? ரொம்ப கம்மி. ஆமா. ரொம்ப கம்மி. 8 கோடி எங்க இருக்கு? 234 கவர்மெண்ட் உருவாகுது. ஓகேவா? அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா சபையும் கிறிஸ்துவும் சேர்த்து என்ன பண்றாருன்னா இந்த பூமியை மட்டும் கிடையாது, இந்த அண்ட சராசரத்தை என்ன பண்றாருன்னா ஆளுகை செய்யறதுக்கு வந்து தயார்படுத்துறா சொல்லுவோம். அதனாலதான் இது வந்து நீங்க ரகசியம் வருதோ அங்க யார் சபை. ஓகேவா? நம்ம உணர்வு கூட படிக்கலாம். அந்த மனவாட்டி அந்த இதை குறிச்சு சங்கீதமே எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 45. படிக்கலாம். இது எதை பத்தினா வந்து ஒரு வெட்டிங், ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. ஓகே. 45 ஒன்ல இருந்தே படிக்குவானே? ஸ்டார்டிங்ல இருந்தே படிங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனு ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல இது யாருக்கு எழுதப்பட்டது? ஓகே. பிராக்கெட்ல ஓகே. சோஷனிம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச பாட்டாகிய சங்கீதம். நேச பாட்டு என்னன்னா வெட்டிங் சாங் சொல்லி சொல்றாங்க. ஓகே. பாத்தீங்கன்னா வெட்டிங் சாங், கல்யாண பாட்டு. ஓகே, சரி, அப்படியே படிங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. யார் சொல்றா? கோராகின் புத்திரர்கள் வந்து எழுதுறாங்க. ஆமா. எல்லா மனுபுத்திரர்களும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். எல்லா உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். யாரை பத்தி பேசுறாங்க? இங்க கிறிஸ்துவ பத்தி சொன்னாரு. மணவாளன். ஓகே, பேசிட்டு இருக்காங்க. அப்படியே படிங்க.
சௌரியவானே, ம், உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு, ம், சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். ம், உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். ம், உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ம், ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். ம், தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. ம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். யார பத்தி எபிரேயர் 2ல வருது. இயேசுவை பத்தி சொல்றது. கிறிஸ்துவ பத்தி. புரியுதா? இயேசு ஆமா. கிறிஸ்து பேசிட்டு இருக்காங்க இங்க ஃபுல்லா. ஆ, அப்புறம் ஆமா. ஆ, தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களை எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. ம், உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ம், ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் ம். உமது வலது பரிசத்தில் நிற்கிறாள். யார் அது? மணவாட்டி. மணவாட்டி. ஓகே. ஆமா. ம். குமார்த்தியே கேள், நீ யார் உன் செவி. யார பத்தி சொல்றாங்க இப்போ அடுத்ததா? மணவாட்டி மணவாட்டியை பார்த்து சொல்றாங்க, நீ கேளு. கேளு. நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். ம், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ம், அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ம், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்துகொள். ம், தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ம், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ம், அவள் உடை பொற் சரிகையா இருக்கிறது. ம், சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். ம், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ம், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். ம், உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். ம், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். ம், உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். ம், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ம். ஓகே. என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா தேவனுடைய அந்த சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து என்ன பண்றாங்க? மணவாளன் மணவாட்டியா வந்து இங்க காமிக்கிறாங்க சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஆமா. இவ்வளவு டேரக்டா இருக்கு பாருங்க. ஓகேவா? ஆமா. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து அடிக்கடி வந்து கல்யாண விருந்து ஒன்று நடக்குது, வருது சொல்லி வருது. சொல்லுங்க. மணவாட்டி தன்னை தயார்படுத்தி கொண்டாள். ஓகே. ஓகே. எங்க? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம். ஆமா. அப்ப 19. யுத்தத்துக்கு முன்னாடி. ஓகே. ஓகே. சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து ஒரு ரகசியம். இது உலகத்துக்கு வந்து ரகசியமா இருக்கு. ஆனா யாருக்கு வந்து இது வெளிப்படுது சொல்லி பார்த்தீங்கன்னா சபைக்கு வெளிப்படுது சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம். ஓகே. என்னதுன்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனா கொலோசியர் 3:3. கொலோசியர் 4:3. 4:3. கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த ரகசியத்தை வந்து என்னதுன்னா ஒரு விஜய் வந்து இல்லைன்னா வந்து ஏற்கனவே ஸ்டாலினோட ஆட்சி இருக்கும்போது இவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்க வந்து நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தடைகள் பண்ணுவாங்க. ஆமா. இப்போ இந்த உலகம் வந்து யாரோட சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தானோட இது. தேவன் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு, ஒரு ரகசியமா போயிட்டு இருக்கு சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் இவங்க தான். ஓகே, தேவன் ராஜ்யம் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அங்க ஒரு பேய் பிடிச்சிருக்கவங்க அடிக்க இது பண்ணி துரத்தும் போது என்ன பண்றாரு, பேய் பிடிச்ச வந்து இயேசுவே தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, மூக்கும் என்னக்கும் என்ன நாள் காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்களை ஏன் கஷ்டப்படுத்த. அப்போ ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பா என்ன இருக்கு, இந்த சபையானது இந்த பூமியில சாத்தானின் உலகத்துல பயங்கர உபத்திரத்தின் மூலமா தான் என்ன ஆகணும், ஆமா, அதை தாண்டி வரணும். தாண்டி வரணும்.
ஓகேவா? ஏன்னா இந்த உலகம் வந்து அவங்களுடைய சாதகமான உலகம் கிடையாது. கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் உண்டு. ஓகே, திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ எக்ஸாம்பிள், ஜெயித்தேன். இப்போ கிறிஸ்தவர்கள், இப்போ வந்து நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் சொல்றது காட்டிலும் சபையா இருக்கிறவங்க வந்து இப்போ அப்போஸ்தலர்கள், ஓகே, அவங்க வந்து இயேசு கிறிஸ்து கேட்கறாங்க, எங்களுக்கு இப்போ என்ன கிடைக்கும் சொல்லி கேட்கறாங்க. ஆமா. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மறுஜென்ம காலத்திலே. ஆமா. ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க? 12 சிங்காசனத்துல உட்கார்ந்திருப்பீங்க. ஆமா. சோ அது கூட படிக்கலாம். எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே. மத்தேயு 19, 27, 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம். சோ நான் வீட்டையோ இதையும் விட்டவங்க வந்து ரெட்டத்தனையா என்ன பண்ணுவாங்கன்னா நூறத்தனையா அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாங்க சொல்லி என்ன சொல்றது பார்க்கணும். அப்ப என்னதுன்னா வந்து இந்த பூமியில வந்து கண்டிப்பா என்ன இருக்கு, இந்த பூமிக்கான வாழ்க்கை நமக்கு கிடையாது. நம்ம அங்க போறோம், வேலையே அதுதான். அப்ப அதுக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணோம், நம்ம சரீரம் மாற்றப்படுது. ஓகேவா? நம்ம மனது மட்டும் என்ன ஆகணும், புதிதாகணும், மாற்றப்படணும். எதுக்குன்னா, நான் கெட்டவனா இருந்தா நல்லவனா மாறுறது இருந்தாலும் நான் பூமியில தான் இருக்க போறேன். ஓகேவா? மாற்றம் கிடையாது. அங்க சொல்ல மாற்றம் சொல்றது என்னதுன்னா, நான் பூமிக்குரிய மனுஷன்ல இருந்து நான் என்ன பண்றேன், அதான் சபையா ஆகுறேன், இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டி ஆகுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னை தயார்படுத்திட்டே இருக்கணும். ஓகே, அதான் நீங்க என்ன படிச்சீங்க சங்கீதம் 45ல கேள். ஆமா. ராஜகுமாரியே நீ கேளு, கேர்ஃபுல் அட்டென்ஷன், ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. என்னன்னா அந்த ராஜாக்கு பிரியமா என்ன நடக்கணுமோ அதை நீ பண்ணு. தகப்பனையும் தாயும் வீட்டை விடு. என்னது, பூமியை விட்டுரு. ஓகே, எங்க போற? ஓகே, அது கேட்டபடி நீ என்ன பண்ணு, நடந்து கொள். அவரே பணிந்து கொள். ஓகே, சோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, இத பத்தி ரகசியங்கள் பத்தி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம 1ஆம் அதிகாரம் நீங்க தனியா படிங்க, நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இப்போ பார்த்த வரைக்கும் என்னதுன்னா, சபை சொல்றதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸ் சொல்றதா இப்ப நம்ம சபை நாளைக்கு முதல் படத்துல இப்ப பாக்குறது. ஓகேவா? ஒட்டுமொத்த பைபிளா இருக்கட்டும், பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கப்பட்டது யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபைக்கு மட்டும்தான். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சிறு கூட்டம் மட்டும்தான். எப்படி வந்து 8 கோடி மக்கள்ல 234 பேர் தான் இருக்காங்களோ, 100,000 கோடி மக்கள் இருந்துக்கலாம், ஆதம் தொடங்கி இப்போ வரைக்குமே. கூட இருக்கலாம். இப்பவே 800 கோடி பேர், 1 லட்சம் கோடி இருக்கலாம். ஓகே, கிட்ட இருக்கலாம். அத்தனை கோடி மக்கள். ஓகே, 1 லட்சம் கோடி மக்கள் இருந்தாலும் சபை சொல்றது வந்து வெகு சிலர். எல்லாருமே வீட்டுல இருந்து வர போறாங்க தேவன் ராஜ்யத்துல. அப்போ இந்த சிறு கூட்டத்தை வச்சுதான் என்ன பண்ண போறாரு தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, இயேசுவையும் கிறிஸ்துவையும் சேர்த்து வச்சு ஆளுகை செய்ய போறாங்க இந்த பூமியை மட்டும் கிடையாது. தேவனோட படைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. ஓகேவா? இவங்களை வச்சுதான் வந்து பண்ண போறாங்க சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. ஓகே, அதனாலதான் நம்ம உன்னதங்களை கொண்டு போறாரு. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இந்த பைபிள் வந்து உலகத்துல இருக்க கிறிஸ்தவர்கள் படிக்கிறாங்க. ஓகே, நிறைய பேர் இது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. யூதர்கள் கையில இருக்கு, எல்லார் கையில இருக்கு. ஓகேவா?
அது படிக்கிறதுனால இந்த உலகத்துல வந்து அவங்க கொஞ்சம் நல்லவங்களா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பண்றாங்க. ஆமா. அதுதான் பர்பஸா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல. அதுக்கேற்ற மாதிரி குரான்லயும் இருக்கு, அதே மாதிரி மத புத்தகங்கள் முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ்லயும் இருக்கு, வேதங்கள்ல. ஆமா. புத்தரிசம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இதுக்கும் நீ தீங்கு பண்ணாத. ஆமா. ஜெயினிசம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ வாயில இருந்து வரது கூட நீ பேசக்கூடாது, வாய் மட்டும் வெளில ஒரு மாஸ்க். ஓகேவா? ஓகே. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பேனையோ ஒரு எதையுமே சாவடிக்க கூடாது. ஓகே. அது மட்டும் இல்லாம பூமி கீழே இருக்கிற வர எதையுமே சாப்பிடாத, வெறும் மேல விளையிற அந்த கனிகளை மட்டும் சாப்பிடு. ஏன்னா அது வேறையே நீ வந்து என்ன பண்றதா இருக்கு, அழிக்கிற மாதிரி இருக்கு. கனிகளை மட்டும் நீ சாப்பிடு சொல்லி அந்த மாதிரி கூட இருக்கு மதங்கள். ஓகேவா? ஓகே. எதுக்குமே தீமை பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஓகே. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நீ வெளிப்புறமா என்ன பண்ற, பூமியில வாழ்றதுக்கான ஒரு இதுல வந்து நீ நல்லா வாழ்ற. ஓகேவா? உன்னுடைய பர்பஸ் என்னது, ஓட்டப்பந்தயம் என்னது பாத்தீங்கன்னா, இந்த காட் வந்து இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேவ சித்தம் என்னது, சபை. ஓகே, சபை கூட்டமாகணும். ஓகே, சபை வழிகள், சபைனா என்னன்னு தெரியணும். சபை தேவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, எப்படி முதலாம் வருகையில வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து வரணும் சொல்றதுதான் தேவனுடைய முக்கிய நோக்கமா இருந்ததோ, அந்த வித்து. ஓகே, ஆதாம் வந்து என்ன சொன்னாரு, ஆமா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அது வந்து ஏவாள் கிட்ட சொன்னது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொல்றது. ஆமா. சொன்னது என்னன்னா, உன் சந்ததி மூலமாய் உலக மக்கள் எல்லாரையுமே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஓகேவா? அந்த சந்ததி யாரு, கலாத்தியன்ஸ் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3:11 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஓகே, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி யாரு, கிறிஸ்து. அப்போ இஸ்ரேல் மக்கள் அத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. ஓகே, ஆனா யார் தான் இம்பார்ட்டன்ட், கிறிஸ்து தான். கிறிஸ்து தான் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஆமா. நீங்க நல்லா திரும்பி புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, அத்தனை லட்சம் பேர் இஸ்ரேல் மக்கள் வாழும் போது யார் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு கிறிஸ்து தான் இம்பார்ட்டன்ட். கிறிஸ்து. அந்த கிறிஸ்து வர்றதுக்காக என்ன பண்ணப்பட்டதான், இஸ்ரேல் மக்களே காக்கப்பட்டாங்களாம். ஓகே. ஆமா. ஏன்னா படிங்க 19ஆம் வசனம். ஆமா. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. என்ன சொல்றாங்க, வாக்குத்தத்தத்தின் சந்ததி வர்ற அளவு. சந்ததி சொல்லும்போது சந்ததி கிடையாது, நிறைய பேர் கிடையாது, ஒருத்தர் மேல சந்ததி, ஒருத்தர் என்ன பண்ணுமா, அது காக்கப்பட்டிருக்கா. எது மூலமா? நியாயப்பிரமாணத்தின் மூலமா. தப்பு செஞ்சாங்கன்னா ஒரு தண்டனை. ஓகே, அப்ப என்ன பண்ணல, மிக்ஸ் ஆகல, மத்த ஜனங்களோட சேரல. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரணும். ஓகே, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு பியூரான ஜெனரேஷன்ல வரணும். ஓகேவா? அதனால தேவன் என்ன பண்ணாரு, ஆபிரகாம் சூஸ் பண்ணாரு, அந்த சந்ததியை வந்து புடிச்சிருக்கா சொல்லி கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து பலியாயிட்ட பிறகு அந்த சந்ததி என்ன ஆயிடுச்சு, ஓகே, அவர் ஆமா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல சிதறடிக்கப்பட்டாங்க. சப்போஸ் அவங்க வந்து ஏத்துக்கொண்டிருந்தாங்கன்னா உள்ள இருந்து சபையா இருப்பாங்க. ஏத்துக்கொண்டதுனால அந்த அழைப்பு என்ன ஆயிடுச்சு, புரஜாதிக்கு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுந்த டைம்ல இருந்து யாருடைய நோக்கமா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, சபை நெக்ஸ்ட் வரணும், ஃபார்ம் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து இயேசு கிறிஸ்து வரணும் சொல்றதுதான் தேவனுடைய ஃபோக்கஸா இருக்க மாதிரி, இப்ப யார் வரணும் சொல்லி ஃபோக்கஸா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, சபை, தேவ புத்திரர்கள். ஓகே, இவர்கள் வரணும் சொல்றதுதான் வந்து பிரசவ வேதனை படுதான். வேணா படிங்க. ஆமா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 இருந்தானே படிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இவங்கதான் நோக்கம்.
சிருஷ்டியானது சொல்லும்போது எல்லாமே வானத்துல இருக்க தூதர்களா இருக்கட்டும் எல்லாமே. ஓகே, இவ்வளவு வந்து வெயிட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அப்படியே படிங்க. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நாமும் கூட என்ன பண்றோமா? ஆமா, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஓகே, சரி போதும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சரி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எப்படி இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாம் வருகையில் அவர் வர்றதுக்காக வந்து ஓகே, ரெண்டாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டிப்பு புது சிருஷ்டி சபை வர்றதுக்காக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமா என்ன பண்ணுது? வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, புரியுதா? ஓகே, ஆமா. பூமி வந்து இப்போ பூமி நடக்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த பூமியில் நடக்கிற இந்த கிரியைகளா இருக்கட்டும், ஓகே, ஒட்டுமொத்த ஜனங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா எது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இருக்கிற வரைக்கும். ஆமா, சபை வந்து தேவனால தான் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாருமே ட்ரெயின் ஆயிட்டாங்க, அவர் நினைச்ச எண்ணிக்கை வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நிறைவாயிருச்சு சொல்லும்போது என்ன ஆகுமா? உலகம் அழிஞ்சிரும், முடிஞ்சிச்சு, அதுதான். அப்போ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எது மேல இருக்கு? இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஓகே, ஓகேவா? இது வந்து நம்ம பூமியில வந்து நல்லவங்களா வாழ்றதுனாலயும் கிடையாது, பூமியில வந்து நற்கிரியைகளை செய்யறதுனாலயும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எது நற்கிரியைகள், எது நல்லவங்களா வாழ்றது, எது சொல்றது, இருக்கிறது, அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆனா என்னதுன்னா இந்த பூமியில வந்து எல்லா மதங்களும் என்ன பண்ணுதுன்னா நல்லது செய்ய அந்த மாதிரிதான் செய்ய சொல்லுது. இங்க தேவன் பண்றது என்னதுன்னா ஒரு புதிய ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? அழியாத ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துறேன் சொல்லி சொல்றாரு. ஜனங்களுக்கு விடப்படுவதில்லை. பேர்க்கப்படாத ஒரு கல் என்ன பண்ணுது? மலையிலிருந்து உருண்டு வந்து கைகளால் பேர்க்கப்படல என்னது? தேவனிடத்துல இருந்து வருது. ஓகேவா? அந்த ராஜ்யம் வந்து என்ன பண்ணுதான்? உடைச்சு இந்த பூமியில இருக்கிற ராஜ்யத்தை எல்லாத்தையும் உடைச்சு அந்த சிலை ஒரு ராஜ்யமா ஆயிடுதான். இதுதான் வந்து தேவன் என்ன பண்றாருன்னா, அதுக்கு ஒரு ராஜா தேவை, இயேசு கிறிஸ்து. அது கூட இருக்கிற வேலையாட்களாகிய இல்லைன்னா வந்து அது கூட இருக்கிற மனவாட்டி சொல்ற சபை தேவை. ஓகேவா? மினிஸ்டர்ஸ். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்களா? அந்த பூமியை மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல தேவன் என்ன பண்றாரு? உன்னதங்களில் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதை கீழே கொண்டு வந்து கொண்டு வர்றாரு. ஓகேவா? இதுதான் தேவனுடைய வேலை. அதான் ஆபிரகாம் எல்லாம் தப்பு செஞ்சதுல இருந்து இயேசு கிறிஸ்து வருவார் சொல்ற ஒரு நோக்கம் இருந்தது. அதே நேரத்துல சபை சொல்றது வந்து இயேசு கிறிஸ்து ஆளுக்கு ராஜாவா இருந்தாருன்னா அவர் கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். ஓகேவா? அதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா சபை சொல்ற ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குனாராம். அது உருவாக்கிட்டாராம். ஓகேவா? அது ஏற்ற வேலையில என்ன பண்றோமா? நம்ம பிறக்கிறோம். சோ நம்ம என்ன பண்றோம்? அத சத்தியத்தை அறிஞ்சுக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த 2000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு ஏன் வந்து தாமதமா இருக்கு? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தீர்த்து கொடுத்துறாரு. ஆனா ஏன் ஒன்னும் ராஜ்யம் வரல? ஏன் மீட்பு நடக்கல சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சபையோடைய புத்திரருக்கு என்ன பண்றாங்களா? ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? ஓகேவா? அவங்களுக்கு ட்ரைனிங். இந்த மாதிரி நம்ம நார்மலா வந்து ஓகே விஜயோடைய தொண்டை டக்குன்னு ஏறின உடனே டக்குன்னு பதவி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ஃபுல்லா அவங்க சத்தியத்தை கொடுத்து நீ உண்மையிலேயே எல்லா சோதனையிலயும் என்ன பண்ற? உண்மையா இருக்கிறியா? உண்மையை மட்டும் சோதிக்கல, நான் கிறிஸ்துவை என்ன பண்றேன்? அந்த வழியா தான் நான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டேன். அவர் பூர்ணரான பின்பு அவர் பூர்ணராக வேண்டியது இருந்தது, அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. ஏன்னா அவர் குமாரன். ஓகே, அதே மாதிரி நம்மளும் என்ன ஆகுது? தேவனுடைய குமாரர்கள். ஓகே, குமாரன் நம்மளும் என்ன வேண்டியது இருக்கு? கத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அவர் நம்மளுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காரு. அதுதான் நம்ம ஓகேவா?
இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, ஃபுல் ஃபோக்கஸ் தேவனோட ஃபோக்கஸ் என்னதுன்னா, சபை சபை மட்டும்தான். ஓகே. அவர் பார்வை யார் மேல நோக்கமா இருக்குன்னா இந்த லக்கு தான். அதனாலதான் என்ன சொன்னேன்னா, ஒருத்தவங்க ஓட்டப்பந்தயத்துல போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஓட்டப்பந்தயத்துல ரேஸ் கோல் அந்த வின் பண்ண பார்ப்பாங்க. பக்கத்துல தண்ணி குடிக்கிறாங்களா, பக்கத்துல வந்து ஓடுறாங்களா, நிக்கிறாங்களா, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஓகே. எதை பார்ப்பாங்க? அந்த ஃபினிஷ் பாயிண்ட் தான். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கோல் சபை சொல்றத பாக்குறாரு. ஓகே, அது பூர்ணமடையணும். ஓகே, அதுக்கான எல்லா உதவியும் என்ன பண்றாரு தேவன் வந்து செய்யறாரு. ஓகே, பொண்ணை போல புடமிடுறது எல்லாமே செய்யற சொல்லுவாங்க. அது வரைக்கும் பூமியானது காக்கப்பட்டிருக்கு. ஓகே, பூமி வந்து ஏற்கனவே தேவன் என்ன பண்றாரு, அழிவுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆமா. ஓகே, கோவாக்கினின் பிள்ளைகள் அவங்களுக்கு தேவனுடைய கோவாக்கினிக்கு பாத்திரவான்கள் சொல்லி வச்சுட்டாரு. ஓகேவா? நீங்க அத வந்து மாத்த முடியாது. ஓகேவா? தேவன் என்ன பண்ணா, அதுல இருந்து சில பேரை மட்டும் சூஸ் பண்ணி, நீ என்னுடைய வேலை செய்ய வரியா, நீ என்னை தெரிஞ்சுக்க வரியா, என் திட்டத்தை சொல்றது புரிஞ்சுக்க வரியா சொல்லி கேட்கிறாரு. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அது வேலை செய்யறதுக்கு நம்ம சத்தியத்தை கேட்டு அத்திபர போதனையை கேட்டு ஞானஸ்தானம் பெற்று மேல கட்டப்படுற பூர்ணமா ஆகும்படிக்கு நம்ம வளர்றவங்களா இருந்தோம்னா நம்ம தயார் உள்ள ஒரு மனுஷங்களா இருக்கும் சொல்லுவோம். ஓகே. ஓகேண்ணே. புரியுதா? ஓகேண்ணே. புரியுது. அப்படி பார்க்கும்போது இப்ப நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். இந்த உலகத்துல வந்து நிறைய சபைகள் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பெந்தெகோஸ்தே சபை, இந்த சபையெல்லாம் இருக்கு. ஆமா. அவங்களுடைய பர்பஸ் என்னது? அவங்களோட பர்பஸ் ஆனா சொல்றது வந்து பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றாங்க, அது சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க கவுண்டிங்காக, அவங்களுடைய ஏர்னிங்காக, அந்த இம்மைக்குரிய தேவைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பூமியில பார்க்கும்போது நாங்க ஒரு மைனாரிட்டி, ஆனா கிறிஸ்தவங்க நாங்களும் அதிகமா இருக்கோம், பர்சன்டேஜ் அதிகமா காட்டுறோங்கிறதுக்காக இருக்கு. ஓகே. சோ அப்போ என்னன்னா தேவனுடைய திட்டம் என்னது? ஓகே, தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அது கேட்டபடி செய்ய முடியும். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, இந்த வீடோட பிளான் உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், கரெக்டா இன்ஜினியர் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா கட்ட முடியும். ஓகேவா? அப்ப திட்டமே தெரியலனா அவங்க என்ன பண்ணுவாங்க, குருட்டாட்டத்துல அவங்களுக்கு எது கட்ட தெரியுதோ அது பண்ணிட்டு அது கேட்டுவாங்க. ஆமா. ஓகே, ஆனா அது இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்வாரு, நிலைச்சிருக்காது. கட்டுவாங்க, அது நிலைச்சிருக்காது. அதே நேரத்துல உங்களை அறியன்னு சொல்றாரு. ஓகே, ஆமா, ஏன்னா நீங்க பிதாவின் சித்தத்தை செய்யல. சோ நம்மளோட வேலை என்னன்னா சாட்சியம் சொல்றது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க சொல்லி போறோம். ஓகேவா? ஆமா. சோ எதுக்காக நம்ம சாட்சியம் சொல்லணும் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அளவு ஓரளவு புரியுதுல சபைனா என்னன்னு சொல்லிட்டு? ஆமாண்ணே. நானும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த சபையை நீங்களும் அப்படியே டச் பண்ணி விட்டதும், நானும் அந்த கலாத்தியரும் எபேசியரும் தான் ஸ்டார்டிங் படிச்சுட்டு இருந்தேன். அதுல சொல்ல வரும்போது அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததின்னு சொல்லும் போது எதுக்காக திட்டம் பண்ணி கொண்டு வராருன்னு சொல்றது. ஆனால் எபேசியர் 1-2 தான் படிக்கும்போது, அந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே உங்களை அந்த முன்குறிச்சு கொண்டு வந்தது அப்படிங்கும்போது நல்லா புரிய வருது. ஆமா, அதுதான் சபையை மட்டும் தான் பத்தி பேசுறாங்க. இதுல சபையிலுக்குள்ள நம்ம சபையா இருக்கிறோமா இல்லையா சொல்றது நம்ம தான் வந்து சத்தியத்தை கொடுத்துட்டாரு. நம்ம தான் வந்து நம்மள தகுதி ஞானஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து இருக்குமா இல்லையா சொல்லி பார்க்கணும். ஓகே. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் நிறைய இதுல நிறைய டாபிக் இருக்கு. இந்த வாரம் அடுத்த வாரமா போகும்னு நினைக்கிறேன். ஓகே. சரியா? சரிங்கண்ணே. ஆனா அப்படின்னா ஆரம்ப காலத்துல அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரிஸ்ல இருக்கிற அப்போஸ்தலர்கள் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தானே கரெக்டா போதிச்சிருப்பாங்க. ஆமா, அதனால தான் நம்ம அதை எழுதுனது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஆமா, இப்ப இவரு பவுல் கரெக்டா சொல்லிட்டாரு, நமக்கு அந்த பைபிளா இருக்கு. மற்ற அப்போஸ்தலர்களும் இல்ல அதுக்கப்புறம் வந்து அவங்க மூலமா கற்றுக் கொடுக்கப்பட்டவங்களும் இதை தான் போதிச்சிருப்பாங்க, அப்படிதானே? அது சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதான் போதிச்சிருப்பாங்க. புரியலன்னா வந்து அதான் பவுல் சொல்றாருல, நான் போன பின்பு உனக்கு வரும். ஆமா. சோ அவங்களோட ஆதாயத்துக்காக நீ சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமா. மக்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ, இந்த பூமியில வந்து நீ நல்லா இருப்ப, நீ சரி, உனக்கு எந்த நோயும் வராது அப்படி சொன்னா அவங்களுக்கு பிடிக்கும்.
ஓகேவா? பிடிக்குது. அந்த மாதிரி வார்த்தை தான் கேட்கறதுக்கு ஓடுறாங்க. ஓடுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள அவங்க தெரிந்து கொள்ளுவாங்க. அதே மாதிரி ஆமா. ஆட்கள் அவங்களும் அவங்களுக்காக பேசுவாங்க. ஓகேவா? ஆனா உண்மையா ஆமா. வந்து இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ மறுஜென்ம காலத்திலே உனக்கு எல்லாம் கிடைக்கும் சொன்னா என்ன நம்புவாங்க? வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. அவங்க எதுக்கு? எதிர்பார்க்கறது இந்த பூமியிலே எங்களுக்கு செட்டில்மெண்ட். நல்ல வீடு, சொகுசா இருக்கணும். ஆ, இதுதானே. அவங்களும் அததான் சொல்றாங்க. இந்த ஒரு வாழ்க்கை தானே நாங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா. இல்லையா? அத அப்ப ஆண்டவர் சொல்றத வச்சு பார்த்தா அதுதான் ப்ரீஷியஸ். ஆமா. அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மிஷனரி கிட்ட பேசினேன் ஒருத்தர். பீகார்ல மிஷனரி. ஓகே, அவங்க ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருந்ததுங்க. அதுல ஒரு பொண்ணு ட்ரீட் பண்றதுக்காக. அதுக்கு மாப்பிள்ளை தேடுறதுக்காக கேட்டிருந்தாங்க. அது மாதிரி. ஓகே. ஓகே, ஓகே. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட ப்ரொபோசலுக்கு வந்தாங்க. அப்ப மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி. ஓகே. ஓகே, ஓகே. அப்போ என்கிட்ட கேட்கும்போது நான் வந்து அ வேலை பண்ணிட்டு இருக்கேன். எப்ப வேணா வேலை போலாம். ஆனா காட் ஊழியத்துல நான் வந்து முழு நேரமா பண்ணுவேன். இப்ப வேணா நான் இந்த வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்கு தான் போலாம். ஓகே. அப்படி சொல்லி சொல்லும்போது, முழு நேர ஊழியமா? அப்ப என்னை மாதிரி ஆகக்கூடாது. நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ அவ நல்லா செட்டில் ஆகி நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும். அதான் நான் நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு அதான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே சொல்லி வச்சாச்சு அதுதான். அப்ப என்ன ஒரு மிஷனரி வந்து அவங்க நோக்கமும் என்னவா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுக்கு ஊழியம் செய்யறது காட்டிலும் வந்து பூமியில செட்டில் ஆகுறது தான். செட்டில் ஆகுறது தான். ஸோ அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனது எங்க போதோ, என்ன செய்யணும்னு நினைக்குதோ அது மாதிரி பண்றாங்க. அதுதான். ஓகே, ஓகே. உண்மையான அழைப்பு. அவங்களுடைய ஒருவேளை அவங்க கஷ்டப்படுறாங்க, உண்மையான சத்தியத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னா, தான் பிள்ளைங்களையுமே அந்த கஷ்டத்தை நிமித்தம் அது வழியாவே வரட்டும், வந்து நித்தியத்துக்குள்ள வரட்டும்ங்கிறது மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. அதுதான் அவங்களுடைய எய்மாவும் இருக்கும். கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மட்டும் படிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? நான் தேகத்தை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். அவரோட மரணத்தை பத்தி சொல்றாரு நினைக்கிறேன். மரணத்தை பத்தி சொல்றாரு. ஆனா 6ஆம் வசனத்துல படிங்க திருப்பியும் ஒரு வாட்டி. ஏனெனில் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பானபலியாக வாக்கப்பட்டு போகிறேன்னா என்னது? பயங்கர உபத்திரத்தின் வழியா என்ன பண்ணிருக்க? ஆமா, பலி. அந்த வழியா தான் போயிட்டு இருக்கேன். அந்த வழியா போயிருக்க. சரியா? தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. தீமோத்தேயு அவருடைய குமாரன் போல. குமாரன் போல. ஆமா, அப்படிதான் சொல்லிருக்காரு. ஆமா, உத்தம குமாரன். 5ஆம் வசனத்துல பாருங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பாருங்க, ஒரு பையனை பார்த்து நீ கஷ்டப்படு சொல்லி சொல்றாமா? கடைசி நீ கஷ்டப்படு. ஓகே. தீங்கு அனுபவி. இது சொல்லுவாங்களா யாராவது? 2 பேருமே ஏத்துக்க மாட்டான். பையனும் ஏத்துக்க மாட்டான், அப்பாவும் ஏத்துக்க மாட்டான். ஓகேவா? ஆனா இவர் சொல்றாரு கடைசி இது அட்வைஸ் இதான். இதுதான்ப்பா வழி, இதான் பேட்டர்ன் ஆண்டருக்குள்ள போறதுக்கு தான் வழி. அதுதான். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த அவங்க அப்பா வந்து என்ன சொல்லிருக்கணும்? ஆமா கரெக்ட் தான், தீங்கு அனுபவி தான் நம்ம இது ஏற்படுத்திருக்கிறோம். சோ சொல்றது இது. ஆனா அவங்களுக்கு அது புரியல, ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய அவங்க சரியா என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல. ஆமா இல்லைன்னா அதான் சரி பார்க்கணும். சோ இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நம்மளுக்கு குடியிருப்போ இந்த பூமி கிடையாது. நம்ம வந்து பரதேசிகளா இருக்கிறோம் இந்த பூமியில. எப்போ தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளை பிரிச்சு எடுத்தாரோ சொல்றாருல, உலகத்தை பிரிச்சுட்டே சொல்லி சொல்றாருல, நீங்க உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் இல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. லிட்டரலான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். உண்மையிலே உலகத்தார் கிடையாது. நம்ம வந்து புதிய சிஸ்டம் மாற்றப்படுறோம். ஞானத்தப்போ ஓகேவா, ஜெனிக்கப்படுறோம். ஒரு டைம் வரும்போது நம்ம தேகம் உடையும், நம்மளுடைய சரீரம் உடைஞ்சு ஒரு புதிய சரீரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றப்பட்டு வருவோமாக. பட்டு நான் அந்த மனவாட்டியா இயேசு கிறிஸ்துவோடு நம்ம என்ன பண்ணுவோம், நித்திய காலமா இருப்போம். சோ இதுதான் இன்னைக்கு பாக்குறது. நாளைக்கு இன்னும் ஆழமா பார்க்க போறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து
நம்ம என்ன நம்ம நீதி அடைய முடியும் அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே ஓகேண்ணா. ஒன்றும் இல்லைண்ணே. அப்போ இப்போ நானுமே இந்த ஒரு சில மிஷினரிஸ் பார்த்துருக்கேன், அவங்க சொல்றதை கேட்டிருக்கேன். அப்போ நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றோம் அப்படிங்கிற கோட்ல அதுதான் மெயினாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சின்ன பேசிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அப்படிதானே? கிறிஸ்துக்குள்ள வர்றது அதுதான் கொடுத்துருப்பாங்க. அவங்க கிறிஸ்துவ பத்தி அறிவிக்கிற சொல்லுவாங்க. மேபி அதை பத்தி கிறிஸ்துவ பத்தி அறிவிப்பாங்க. ஓகேவா? ஆமா. அவர் செஞ்ச அற்புதங்கள் அவர்கிட்ட வந்தீங்கன்னா நீங்களும் வந்து சுகமாயிடுவீங்க, நல்லமாயிடுவீங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்ச அந்த லாசரு என்ன ஆயிட்டாரு? மரிச்சிட்டாரு. அவர் உயிரோடு இருக்காரா? இல்ல இல்ல. நோய் வாய்ப்பட்டவங்க என்ன ஆயிட்டாங்க? அவங்களும் மரிச்சிட்டாங்க. ஆமா. சுகமானாங்க, அதுக்கப்புறம் மரிச்சிருப்பாங்க. ஓகே, சுகவீனமாகி மரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாமே டெம்பரரி. ஓகேவா? ஆனா தேவன் சொல்றது என்னன்னா ராஜ்யத்துல வந்து நிரந்தரம். அப்ப இயேசு சொல்றது என்னன்னா நீங்க இந்த அழிவுக்குரிய காரியங்கள் நீங்க தேடாதீங்க, அழியாத நிரந்தரமான காரியத்தை நீங்க தேடுங்க சொல்லி. அப்ப என்னன்னா இந்த மிஷனரிஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன இருக்கட்டும், இந்த பூமியில இருந்து நீங்க நல்லபடியா வாழலாம், இந்த பூமியில நீங்க சுகமா இருக்கலாம், பூமியில இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஆயிடும் சொல்லி சொல்லும்போது அட்ராக்ட் பண்றாங்க. ஓகேவா? அவங்க பண்ணிட்டு போட்டோம். ஓகேவா? ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா உண்மையை சொல்லலாம். காதுள்ளவர் கேட்கடவன். எல்லாருக்கும் காது இருக்கு, எல்லாரும் கேட்க முடியும். ஆனா வந்து அது உணர்வாங்க பாத்தீங்களா? அது தேவனால் உணர்த்தப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும். முடியாது. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்திலேயே ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஓகே, ஆனா யாருன்னு தெரியல. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து இங்க நம்ம சபையில வேணா பாக்குறோம், மற்றபடி மற்ற இடத்துல வந்து பார்த்தா எதுவும் இல்லை. ஒருவேளை நம்ம இந்த சத்தியத்தின் அடிப்படையில பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி எப்படி இருப்பாங்களான வேர்ல்டுல, அதாவது நமக்கு தெரியாம இருக்கலாம் இல்ல. ஆமா, தெரியாம காட் வச்சிருக்கலாம். ஆமா. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன்ல பாக்குறோம், யாருமே காணோம். ஓகே. கடைசியா கூட இருக்கலாம். ஆமா. ஓகேண்ணே. சோ இப்படி வேணா இருக்கலாம், ஆனா நம்ம வந்து உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேண்ணே. சரிப்பா, இன்னும் டீடைல் நம்ம பார்க்கலாம் அடுத்தபடியா. ஓகேண்ணே. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? क्वेश्चंस? இல்லண்ணே, இப்போ இல்லண்ணே, நான் இருந்தா நோட் பண்ணி வைக்கிறேண்ணே. சரிப்பா. ஓகே. ப்ரே பண்ணிடுங்க. சரிங்க. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, பரிசுத்தம் உள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறப்ப இந்த 4 வேத பாடங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்ட உங்களுடைய திட்டத்தில் இருந்த எங்கள் சபைக்காக கிறிஸ்து மூலமாக ஆண்டவரே, அவருடைய மரணத்தை உயிர்த்தெழுதல் மூலமாக அந்த சரீரமாக சபையில் நீங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்க. நீங்கள் வேதத்தை சொல்கிறீங்க, ஆண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னது போல் எங்களை முன்குறிச்சி தெரிந்தெடுத்து இந்த சத்தியத்தை எங்களுடைய காதுகளில் கேட்டு பண்ணி இருதயத்தில் உணர்ந்து அதை விசுவாசித்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, இன்னும் உற்சாகமாக ஆராய்ந்து தேடி பார்த்து உங்களை கண்டு கொள்ள பிதாவை தேவன் அறிகிற அறிவிலும் குமாரனுடைய அறிகிற அறிவிலும் வளர்வதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை பூர்ணகிறத பற்றி இன்னும் அதுக்கேற்ற வழிமுறைகளை, சரியான திட்டங்களை, சத்தியங்களை புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வர இருக்கிற கிளாஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகும்போது நீங்கள் பலப்படுத்துங்க, தேவையான வார்த்தைகளை கொடுங்க. ஆண்டவரே, அதை கேட்பதற்கு இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் சரியானதை கற்றுக் கொடுங்க, அதில் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகேண்ணா. ஓகேப்பா. ஓகேண்ணா, தேங்க்யூ. அப்லோட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. சரி. ஓகேப்பா. ஆமாம்.